போலி ஆவணங்கள் கொடுத்து 3 வங்கிகளில் 48 லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்த கணவன் மனைவியை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு ஆசிரியர் காலனியைச் சேர்ந்தவர் கார்த்தி, அவரது மனைவி ராதிகா. தனியார் காப்பீட்டு நிறுவனத்தில் மேலாளராக ராதிகா பணிபுரிவதாக கூறி வில்லரசம்பட்டி கனரா வங்கியை அணுகிய இருவரும் அடையாள அட்டை, ஊதிய சான்று, வருமான வரி செலுத்திய ஆவணங்களை சமர்ப்பித்து 19 லட்சம் ரூபாய் கார் வாங்குவதற்கான கடன் பெற்றனர். அதன்பின் காரின் ஆவணங்களை வங்கியில் சமர்ப்பிக்கவில்லை. பலமுறை தொடர்பு கொண்டும் பதிலளிக்காததால் சந்தேகமடைந்த வங்கி மேலாளர் ஈரோடு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். இதன் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த தம்பதியினர் போலி ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்திருப்பதும், திண்டல் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் இதேபோல் கார் கடனாக 15 லட்சமும், மேட்டுக்கடை இந்தியன் வங்கியில் தனிநபர் கடனாக 14 லட்சம் என மொத்தம் 48 லட்சம் ரூபாய் மோசடியாக கடன் பெற்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 கார்களையும் 56,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீசார் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். புதுசாக எடுத்துகிட்டு போனாட்டு இருக்கு.